Friends, next important heading is the nature of light. லைட்டோட நேச்சர் என்னங்கிறத இப்போ முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதில் வேவ் பார்ட்டிக்கல் ரெண்டு நேச்சரும் இருக்குங்கிறது தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அதை வேவ் பார்ட்டிக்கல் duality அப்படின்னு சொல்ல போகிறோம். We have learned that wave nature of light explains the phenomena such as interference, diffraction, polarization. இதெல்லாம் வேவ் நேச்சரை கொடுக்கக்கூடிய ஃபினாமினாஸ். இதே இன்னும் சர்டன் ஃபினாமினா இருக்குது. அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, இதிலெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைட் பொசஸ் த பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் போத் தியரிஸ் ஹேவ் எனஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ். வேவ் நேச்சர் இருக்குங்கிறதுக்கும் நிறைய எவிடன்சஸ் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குங்கிறதுக்கும் நிறைய எவிடன்சஸ் இருக்குது. In past, many scientist theories have been either revised or discarded when they are contradict with the new experimental result. அப்போ ஒரு தியரியை நம்ம ப்ரொப்போஸ் பண்ணோம்னா அது எக்ஸ்பெரிமெண்டலில் சொல்லப்பட்ட உண்மைகளோட அது என்ன ஆகணும்னா கோயின்சைட் ஆகணும். ஸோ அப்படி அது கோயின்சைட் ஆகலை அப்படின்னா அந்த தியரியை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். Here, two different theories are needed to answer the question what is the nature of light. ஸோ லைட்டோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம விளக்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு தியரி தேவைப்படுது. வேவ் தியரியும் தேவைப்படுது, பார்ட்டிக்கல் தியரியும் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இட் இஸ் தேர்ஃபோர் கன்க்ளூடட் தட் லைட் பொசஸ் டியூயல் நேச்சர். தட் ஆஃப் போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ்ங்கிற ரெண்டு நேச்சரும் லைட்டுக்கு இருக்குது. It behaves like a wave at some circumstances and it behaves as particle at some other circumstances. சில நேரங்களில் அது வேவாக ஆக்ட் ஆகுது, சில நேரங்களில் அது என்னவோ ஆக்ட் ஆகுது, பார்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. In other words, light behaves as a wave during propagation and behaves as a particle during interaction with matter. இது எப்படி சார் சொல்லலாம்? இப்போ இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ், இதை தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து லைட் வருது, அது ப்ரொபகேட் ஆகி வரும்போது அந்த பயணத்தின் போது அதுக்கு என்ன நேச்சர் இருக்குது? வேவ் நேச்சர் இருக்குது. வென் இட் ஸ்ட்ரைக் ஆன் மேட்டர், மேட்டரில் படும்போது அது எலக்ட்ரான் எமிட் பண்ணாங்கிறது தெரியும். டூரிங் இன்ட்ராக்ஷன், அந்த படும்போது அதுக்கு என்ன நேச்சர் வந்துடுது அப்படின்னா இட் கெட் பார்ட்டிக்கல் நேச்சர். அதான் சொல்கிறான், லைட் பிஹேவ்ஸ் அஸ் அ வேவ் டூரிங் இட்ஸ் ப்ரொபகேஷன் அண்ட் பிஹேவ்ஸ் அஸ் அ பார்ட்டிக்கல் டூரிங் இட்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் மேட்டர். ஸோ போத் தியரிஸ் ஆர் நெசசரி ஃபார் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ ஃபிசிக்கல் ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேவ் நேச்சர் அண்டு குவாண்டம் நேச்சர். குவாண்டம் நேச்சருங்கிறது என்னது? பார்ட்டிக்கல் நேச்சரை தான் நம்ம என்ன நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம்? குவாண்டம் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். Wave nature and particle nature are complement to each other. If one nature is present, other nature is absent. அதையும் ஸ்டூடெண்ட் நினைவில் வச்சுக்கோங்க. வேவ் நேச்சர் அதுகிட்ட ப்ரெசண்டாக இருக்கும்போது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆப்சண்ட்டாக இருக்கும். பார்ட்டிக்கல் நேச்சர் ப்ரெசண்டாக இருக்கும்போது வேவ் நேச்சர் எப்படி இருக்கும்? ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். லைட்டுக்கு ரெண்டு நேச்சருமே இருக்குது, போத் வேவ் அண்ட் பார்ட்டிக்கல். அதுதான் வேவ் பார்ட்டிக்கல் duality அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் லைட் பொசஸ் டூயல் நேச்சர். இன் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் இட் பிஹேவ்ஸ் அஸ் அ வேவ், இன் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் இட் பிஹேவ்ஸ் அஸ் அ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லணும். எந்தெந்த இடத்துல அது வேவாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்த சொல்லணும்: இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். எந்தெந்த இடத்துல பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கும் அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இன்னும் சொல்லலாம் ரிஃப்ளெக்ஷன், அதே நேரத்தில் ரிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதில் எல்லாமே அது என்ன நேச்சரில் இருக்கும்னா பார்ட்டிக்கல் நேச்சரில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.